வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் இதிலிருந்து ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு ரெகுலரான கேள்வி, அதாவது நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் என்ன கேட்பாங்களோ அந்த கேள்வி பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்தியாவில் நம்ம 5 லட்சம்ன்றது ஒரு சைஸபிள் அமௌண்ட். அதை எப்படி நம்ம புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நார்மலா எல்லாருமே கேட்பாங்க. ஒரு 5 லட்சம்ன்றது போனஸ் ஆகும், இல்ல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்ட மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆகும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறப்ப மொய் பணத்திலையோ ஏதோ ஒண்ணு ஒரு 5 லட்ச ரூபா கையில இருந்ததுன்னா அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம். 5 லட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வெல்த் கிரியேஷனை ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஈவன் நீங்க சின்ன வயசுல ஒரு 20 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா 100, 200, 1000 ரூபான்றத வச்சு நீங்க ஒரு பெரிய வெல்த் கார்பஸ கிரியேட் பண்ணணும். 5 லட்சம்ன்றது ஒரு நல்ல சைஸபிள் அமௌண்ட் தான். அதை சரியான வழியில முதலீடு சொன்னாக்கா நீங்க பெரிய பணத்தை கண்டிப்பா அடைய முடியும். வாங்க அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ற தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 5 லட்சத்தை கொண்டு போய் எஃப்டிலயோ இல்ல ஆர்டிலயோ லோ ரிட்டர்ன்ஸ் வர்ற இடத்துல போட்டுருவாங்க. அதாவது நம்மளோட இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 7.2% இன்னைக்கு இந்தியாவில். ஆனா நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா 6% முதல் 7% வரைக்கும் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவும் டிபெண்டிங் அப்பான் த பேங்க் ஆர் என்பிஎஃப்சி ஆர் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன அந்த டைப்ல ஆஃபர் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அது மாறும். இதுல 10% டிடிஎஸ் போக உங்களுக்கு அதுல இருந்தும் 10% கம்மியா தான் பணம் கிடைக்கும். அடுத்தது ஒரு பினான்சியல் பிளானே இல்லாம இந்த 5 லட்சத்தை என்ன பண்றோம்னு தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைக்கிறது, இதுவும் கரெக்டான விஷயம் கிடையாது. அடுத்தது இந்த எமோஷனல் இன்வெஸ்டிங். சரி, நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாரு, இல்ல வேற ஏதாவது சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேராசையிலையும் இல்ல பயத்திலையும் நீங்க ஒரு தவறான முதலீடை பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பணம் வீணா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்க உங்களுடைய பினான்சியல் கோல்ஸை செட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய பினான்சியல் பிளானிங்கோட முதல் ஸ்டெப். அதாவது இந்த 5 லட்சம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு முடிவுக்கு வரணும். அது ஷார்ட் டேர்ம் கோலா கூட இருக்கலாம். அதாவது இந்த வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறது, இந்த டூர் போறது, அப்புறம் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அதை வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது ஷார்ட் டேர்ம் கோல்னும். ஒரு கார் வாங்குறது இல்ல வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் பண்ண போறத அப்படின்னு சொல்றது 3 to 5 இயர்ஸ்ல வர்றதெல்லாம் மிட் டேர்ம் கோல்ஸ். இல்ல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு, என்னோட பசங்க எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு இந்த மாதிரி நான் சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லாங் டேர்ம் கோல்லையும் சேரும். அதனால இதுல எந்த கோலு நீங்க இந்த 5 லட்சத்தை பண்ண போறீங்கன்றத முதல்ல டிசிஷன் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதலீட்டுக்கு முன்னாடி உங்களுடைய இலக்கை தீர்மானிச்சுட்டு தான் முதலீடே பண்ணணும். ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது எந்த ஒரு முதலீட்டுக்கு முன்னாடி நீங்க போறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஹெல்த், லைஃப் இது ரெண்டையும் ரிஸ்கில் இருந்து நீங்க இன்சூர் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இழப்பு மற்றும் திடீர்னு வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கட்டாயம் தேவை. இது ரெண்டையும் ஃபில்ஃபில் பண்ணீங்கன்னா தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்றது 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கிறது. குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 6 மாசத்துக்கு உண்டான வீட்டு செலவுக்கு உண்டான பணத்தை நீங்க எடுத்து வைக்கிறது. அது எடுத்து வச்சாதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கை வைக்காம இருப்பீங்க. இந்த 5 லட்சத்துல 1 லட்சம் 20% நீங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல பேங்க் எஃப்டிலயோ வச்சுட்டீங்கன்னாக்கா இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். ரெண்டாவது மீதி இருக்கிறத இந்த 4 லட்சத்தை நீங்க டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே இடத்துல போடாம டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 40%, அதாவது 2 லட்சத்தையும் ஃபார் லாங் டேர்ம் குரோத்துக்கும், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 20%, 1 லட்சத்தை ஃபார் ஸ்டெபிலிட்டிக்கும், கோல்டு இடிஎஃப் மற்றும் சவரன் கோல்டு பாண்ட்ல ஒரு 10% ஃபார் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்க்கும், ரீட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி ஒரு 10%, டைரக்ட் ஈக்விட்டியில ஒரு 20% ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்சியலுக்கும் நீங்க பிரிச்சு போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா
1, 2, 3, 4, 5 5 வகையா நீங்க வந்து அந்த 4 லட்சத்தை பிரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் growth, ஹை ரிட்டர்ன் பொட்டன்சியல், ஸ்டெபிலிட்டி, இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங், பேசிவ் இன்கம் இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு அசார்டடா தான் நீங்க வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முறைப்படியான முதலீட்டு திட்டம், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். டோன்ட் இன்வெஸ்ட் லம்சம் ஆல் அட் ஒன்ஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் அங்கிருந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும், கீழே இறங்கிச்சுன்னா உங்களோட மனசு கண்டிப்பா வருத்தப்படும். எஸ்ஐபி வந்து ஒரு சரியான முதலீட்டு திட்டம். மார்க்கெட் ரிஸ்க் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு அது குறைச்சி கொடுக்கும். அடுத்தது இந்த டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இஎல்எஸ்எஸ் ஃபண்டு இல்லை என்பிஎஸ், பிபிஎஃப் இந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸ், டோன்ட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் எஃப்டி ஆர் கோல்டு. இது வந்து உங்களுடைய இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணாது. டோன்ட் ஃபால் ஃபார் குவிக் ரிட்டர்ன் ஸ்கீமு. குவிக் ரிட்டர்ன் ஸ்கீம்லலாம் போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் பாஞ்சி ஸ்கீமு, ஏமாத்துறதுக்கு உண்டான வழிகளாக தான் இருக்கும். ஸ்கிப் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டையும் இல்லை இன்சூரன்ஸையும் தவிர்க்காதீங்க. அது இல்லாமல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால் காப்பாற்ற முடியாது. தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க. இன்வெஸ்ட் பண்ணதை கண்காணிக்கிறத நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுங்க. அப்போதான் அவங்க பணத்தை பெருசாக்க முடியும். இதுதான் 7வது படி. சுருக்கமாக சொல்லணும்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 1 லட்சமோ, ஈக்விட்டியில் 2 லட்சமோ, ஹைபிரிட் ஃபண்டில் 1 லட்சமோ, கோல்டு, ரிட்டு, அதர்ஸில் 1 லட்சமோ போட்டிங்கன்னா ஒரு 5 லட்சத்தை ப்ராப்பராக நீங்கள் வந்து சேமிக்க முடியும். திங்க் லாங் டேர்ம், ஸ்டே டிசிப்ளின். இதுதான் உங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்கும் பணத்தை நீங்கள் இழக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழி. மோட்டிவேஷனல் க்ளோசிங் இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாதீங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும். இதுதான் நான் கொடுக்குற மோட்டிவேஷனல் க்ளோஸ். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை பகிர்ந்துக்குங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நிதி சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் லோன், இது சம்பந்தமான எந்த விதமான கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். கீழ்கண்ட நம்பர்ல எங்களை வந்து அணுகலாம். நன்றி, வணக்கம்.